இந்நிகழ்ச்சியில் பேசப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்துக்களாகும். இந்நிகழ்ச்சியும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவும் உண்மை. டிவி நிர்வாகம் எவ்வித கருத்துக்களுக்கும் பொறுப்பாகாது. வணக்கம் திரு பால்ராஜ் சார் அவர்கள். உண்மை டிவி மூலமா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்து சொல்லியிருக்கோம். வணக்கம் அண்ணா. உண்மை டிவிக்கு ஸ்ரீராம்ஜி தர்மரட்சண சமிதியினுடைய பொறுப்பாளர் திரு ஸ்ரீராம்ஜிக்கு உண்மை டிவியின் மூலமா என்னுடைய விவாதம் வேற ஒண்ணும் இல்ல. அமைச்சர் கா பொன்முடி அவர்களுடைய வைணவமா சைவமா அப்படின்னு விபச்சார ரீதியில நம்முடைய மதம் சார்ந்த விஷயத்தை கொச்சைப்படுத்தி இருக்காரு. அதுல குறிப்பா பெண்களை, அதாவது நின்னா 5 ரூபா படுத்தா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த விஷயத்த எங்க அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா தீகா அமைப்பினுடைய ஒரு இத ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க பால்ராஜ், நீங்க என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. என்ன கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் கூட இது போன்ற அநாகரியமான ஒரு பேச்சை பேசிட்டாங்க. அது குறிப்பா பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுறுக்கத்தக்க வகையிலான இந்த ஒரு பேச்சு பார்த்துக்காங்க. ஒரு விவசாயி கூட இந்த சைவமா வைணவமான ஒப்பிட்டு பேசி நம்ம இந்துக்களுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கையை வந்து சீர்குலைக்கும் செயலாக இந்த மாதிரி ஒரு அவதூறான கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவங்க வந்து முட்டு கொடுத்து பேசியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது சாதாரணமா ஒரு பேச்சு, சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு பேச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே வந்து ரகுபதியினுடைய அவங்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் இருக்கும்போது இத மாதிரி பேசினா அவர் ஏத்துக்குவாரா? தொடர்ச்சியா இது போன்ற பேச்சுக்களை பேசி வரக்கூடிய இது போன்ற பொன்முடி அவங்களுடைய பதவியை மட்டும் பறிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அவங்களுடைய கட்சி பதவியை மட்டும் பறிச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் பதவி, அவருடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதுக்கெல்லாம் தகுதி இல்லாத ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முதலமைச்சர் என்னோட கோரிக்கையாவே வைக்கிறேன். தொடர்ச்சியா இது போன்ற பேச்சுக்களுக்கு மிகவும் அறிவுறுத்தத்தக்க வகையில இருந்தனால இவருக்கு வந்து உடனடியாக இவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்க வேண்டும் என்று என்னுடைய. நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கொள்கை ஒரு கட்சிக்கு இருக்கும், அந்த கொள்கை ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம். ஆனா ஒரு அமைச்சராக இந்திய இறையாண்மையை நாம ஏற்றுக்கொண்டுட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதனால நீங்க ஒரு தகுதி நீக்கம் வந்து அமைச்சரா இருக்கக்கூடிய அந்த அதை கூட நீங்க தகுதி நீக்கம் வைக்கணும் அப்படின்னு நீங்க கோரிக்கை வச்சீங்க, சரிதானா? இதுல இன்னொரு விஷயம், என்னோட கேள்வி என்னன்னா, இன்னொரு கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மனைவி இந்த கருத்தை ஏத்துக்குவாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அம்மையார் கனிமொழி அம்மையாரே இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே வந்து இவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல. நான் அடுத்த இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வரேன். திரு ஸ்ரீராம்ஜி, ஸ்ரீதர்ஜி, ஸ்ரீதர் ஸ்ரீதரன் சார், வணக்கம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக கட்சியினுடைய பொறுப்பாளர்களே இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. இந்த செய்தியை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் பேசினவர் அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு ஒரு கேள்வி வரும். இது இவங்களோட காலங்காலமா, அதாவது மத்த மதங்களை வந்து அவங்களோட ஓட்டு அதிகமா வேணும் அப்படின்னா இந்து மதத்தை ஏறக்குமா பேசுறது ஒரு எப்படி சொல்லணும், ஒரு அஜெண்டாவே வச்சிருப்பாங்க. இல்ல, அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். திமுக இவங்களுடைய அஜெண்டா கொள்கை எல்லாமே இந்து விரோத போக்கு மட்டுமே. ஆமா, இல்ல மத்த மதத்தை ஜாரி பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, அவங்கள சப்போர்ட் பண்றது மாதிரி. இதுல அவங்களை குசிப்படுத்துறது. இத திமுக காரங்களுக்கு இந்த அவர் பேசுன சரியில்லைன்னா அவங்க சொந்த கருத்து, அவர் தப்பா சொல்லிட்டாரு, எங்க தலைவர் வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாரு அப்படின்னு முடிச்சு கொடுப்பாங்க. இல்ல, இதை இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ எனக்கு எப்படி நீங்க சொன்ன உடனே ஒண்ணு போடுது, கட்சியில இருந்து இவரு நீக்கம் பண்ணிட்டாங்க,
அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இது மாதிரி ஹிந்து விரோத போக்கை கடைபிடிச்சவர் ஈவே ராமசாமி நாயக் சரிதானா? இவரு இந்துக்களை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறார். இப்ப கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இதே மாதிரி வார்த்தைகளை சொன்ன ஈவேராவுடைய அவங்களுடைய போஸ்டர் இருக்கு இல்லையா, அதுல தலைவர்கள் படம் பயன்படுத்துறாங்க. அந்த தலைவர்கள் படத்துல இருந்து பெரியார் நீக்கப்படுவாரா? பெரியார் இப்ப இருந்ததுனால திமுகவுக்கும் பெரியாருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் இருந்த காலகட்டத்துல சண்டை தானே ஓடுச்சு. இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி 49 இருந்து 69 வரைக்கும் அவங்க முரசையில திட்டுறதும் கருணாநிதி ஈவே ராமசாமி நாயக்கர் திட்டுறதும் அது நீங்க சொன்னது உண்மை. ஆனா இன்னைக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் தான் எங்களுடைய குருநாதர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதுக்காக நான் சொன்னேன் இந்த கட்சி நீக்கத்துல அமைச்சர் பொன்முடி இருக்கக்கூடியது இதெல்லாம் யாரு முன்னால பேசுனாங்களோ அவங்க பேசுறது. ஏன்னா அந்த மேடையில அப்படிதான் சொல்லியிருக்காரு, தீக்காலையில நாங்க இப்படிதான் பேசுவோம், இப்படிதான் நாங்க அந்த கட்சியை வளர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதனால இந்த கேள்வியை கேட்கிறோம். அதான் இந்த விஷயத்துல வந்து இப்ப பெரியார் சொன்னாரு, அவரை நாங்க கொள்கை தலைவரை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா அது மட்டும்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லுவாங்க. அதாவது இந்துக்கள் வந்து அதிகமா பிரச்சனைகளை ஃபுல்லா அவர் தான் சரி பண்ணாரு, அதனால நாங்க இந்துக்கள்கிட்ட இருந்துதான் முதல் வருவோம், ஏன்னா நாங்க ஹிந்து இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்து மதத்துல இருக்கிறதாலதான் நாங்க ஹிந்துக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்க விமர்சிப்போம், ஏன்னா நாங்களும் ஹிந்து தான், நாங்களும் கோயிலுக்கு போவோம், நாங்களும் கும்பாபிஷேகம் நடத்தோம்னு சொல்லுவானுங்க. இல்ல நீங்க இப்ப சொன்னதுல இன்னொரு விஷயம், 90% இந்துக்கள் இருக்கக்கூடிய திமுக கட்சி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 90% இந்துக்கள் இருக்கக்கூடிய திமுகல இப்ப இவர் வைணவமா சைவமா கேட்டாரு இல்லையா? அப்ப இது எல்லாமே இந்த 90% இந்துக்கள் இருக்கக்கூடிய வீட்டுல பெண்களை இதே மாதிரி கொச்சப்படுத்துற வார்த்தையை எடுத்துக்கலாமா நாம? ஒரு தடவை இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலே நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க சைவர், நாங்க வைணவர்னு சொன்னவங்க தான் இவங்க. அப்ப சைவர் வைணவர்னு சொன்ன இவங்கள இன்னைக்கு வந்து படுத்த 5 ரூபா நின்றா 10 ரூபான்னு எந்த மதத்தை சொல்றான்? அதே இவங்க பாடல சொல்ற இந்து மதத்துல அவன் சொல்றாங்க சைவமும் வைணவத்தை தான் சொல்றான். அதெல்லாம் நானும் கேட்கிறேன். என்னுடைய கேள்வியும் என்னன்னா, அப்ப இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வைணவமா சைவமா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தானே திரு பொன்முடி பேசியிருக்கிறார். சரிதானா? இந்த ஒரு வீடியோவே போதும், அவங்க வந்து சைவம் வைணவம்னு சொல்லி அரசியல் பண்ணாங்கள, அது அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க வீட்டுக்குள்ள பெண்கள் எல்லாம் அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. அந்த நேரம் இன்னொன்னு பேசிக்கிடுவாங்க, இல்ல நாங்க வந்து பொதுவா சொன்னோம், கூட்டத்துல சொன்னோம், நாங்க வந்து பேச்சுல சொன்னோம், இந்த இவரு மினிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் ஃப்ளோல போய் பேசிட்டாரு, அந்த ஃப்ளோல கெட்டாங்க வந்துச்சுன்ற மாதிரி பேசுவாங்க. பேசுறது ஒரு பக்கம் அப்படின்னா, இப்போ நாம சொன்ன 90% இந்துக்கள் இருக்கக்கூடியதுல ரகுபதியும் இருக்கிறாரு இல்லையா? அப்ப அவங்க வீட்டு பெண்களும் வைணவமா சைவமான்னு கேட்டுக்கலாம். சரிதானா? ஆமா, அவங்க கேட்க சொல்லணும். ஒவ்வொருத்தவங்க யாரு வைணவம் யார் சைவம் கேட்க சொல்லணும். வைணவத்தை ஃபாலோ பண்றீங்க, சைவத்தை ஃபாலோ பண்றீங்களா, அவன் சொன்னது சரியா, அவன் சொன்னது மதத்தை சொல்லியிருக்கானே மதம் சரியான்னு சொல்லணும். இப்ப நிறைய எனக்கு இருக்கு, இந்த சைவம் வைணவமே வந்து இந்த ஹோட்டல் எழுதுறாங்க பாருங்க, சைவம் அசைவம்னு இது மாதிரி ஆக்கிக்கிட்டே வராங்க. அது மாதிரி இவங்க ஒரு பேர் சொல்ல அவங்க எடுத்து செய்யறாங்க. அதோட மதத்தோட கோட்பாடு என்னன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. சைவம்னா என்ன, வைணவம்னா என்னன்னு ஒரு மத கோட்பாடு போய் இப்ப ஹோட்டல் பேர் மாதிரி ஆயிட்டு, சைவம் நாங்க அசைவம்ன்ற மாதிரி பேசுறாங்க. உண்மையான கருத்துக்களை என்ன நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. உங்களுடைய உண்மையான கருத்துக்களை இந்த அமைச்சர் பொன்முடி விஷயங்கள்ல கடைசி ஒரு சின்ன இது, கட்சியில இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர் பால்ராஜ், திரு பால்ராஜ் சொன்னாங்க, கட்சியில மட்டும் நீக்கப்பட்டது மட்டும் சரியில்லை, கட்டாயமா எம்எல்ஏ பதவியை பறிக்கணும், அமைச்சர் பதவியை பறிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. அந்த கருத்தை உண்மையில நம்மளும் வரவேற்கிறோம். ஒரு இந்து இயக்க போராளியாக இது வரைக்கும் எந்த தலைவர்கள் ஹெச் ராஜா வந்து கடுமையா தன்னுடைய பதிவை பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும், எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஹெச் ராஜா வரைக்கும் சொல்லியிருக்கிறார். இது அடுத்து ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கண்டிப்பா நடக்கும். இது நடத்தணும் கண்டிப்பா வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு சின்ன உடனே ஒரு
குறுகிய காலகட்டத்துல கண்டிப்பா நடத்தணும். நம்ம ஹிந்து மதத்தை இந்த மாதிரி ஈஸியா பேச முடியுது. அதே இஸ்லாமையோ கிறிஸ்தவ மதத்தையோ இப்படி ஈஸியா பேச முடியல. ஒரு இதே மாதிரி அவங்க ஏதாவது இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ பேசி ஒரு வீடியோ வைரல் ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் வருது. நமக்கு ஏன் ஒரு விஷயம் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இஸ்லாம் கிறிஸ்தவர் சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ சிலவங்க ஒரு கட்சியில இருந்துட்டு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரா இருந்துட்டு இந்துக்களை இது மாதிரி பேசியிருந்தா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏத்துக்கலாம். ஒரு கிறிஸ்தவருக்கு ஒரு கட்சியினுடைய போர்வையில இருந்து பேசினாரு, இல்லாட்டா ஒரு இஸ்லாமியர் ஒரு கட்சியில இருந்து போர்வையில இருந்து இப்படி இந்துக்களை தரக்குறவா பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம கருத்து ரீதியா நம்ம பேசலாம். நான் சொன்னவர் ஹிந்து, அதனால சொன்னவர் ஹிந்து. ஆனா தன்னை ஹிந்துன்னு சொல்ல மாட்டாங்களா? நாம நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது இல்ல, நீங்க சொன்ன உண்மை. நாம நாமினேஷன் தேர்தலுக்காக தாக்குதல் பண்ணும் பொழுது அதுல நாம ஹிந்துனா ஹிந்துன்னு எழுதணும், என்ன சமுதாயத்தை சார்ந்தவங்க வரைக்கும் எழுதணும். அது இருக்கு. அதெல்லாம் நாம வேணா பூர்வீகா கொள்கைக்கா வேணா நாம ஹிந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா கட்டாயம் நம்ம அதுல பதிவு பண்ணிதான் ஆகணும். ஹிந்து தான் அவங்க ஹிந்துன்னே சொல்லட்டும். அவங்களோட புரிதல் இல்லாம சொல்றதும் சில விஷயங்களை நான் ஆரம்பத்திலே சொன்னது, பிறரோட மதத்தோட அவங்கள சமாளிக்கவும் அவங்கள சப்போர்ட் நாங்க தான் இருக்கோம்னு சொல்றதுக்காகவும் இந்த மாதிரி சில விஷயங்களை தூண்டி விட்டு செய்யறதுதான். இது காலங்காலமா நடக்குது. ஒரு இந்து கல்யாணத்துல முதல்வர் பேசுனதும் அப்படியே நிறைய இருக்கும். ஒரு தீபாவளி வாழ்த்து எதுவுமே சொல்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய போற காரணம் ஃபுல்லா இதுதான். இந்துக்களோட விஷயத்த எடுத்தோம்னா நமக்கு அந்த பக்கம் சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக என்ன வேணா பேசுங்க, நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கிறோம்ன்றது. இந்த மைய புள்ளி அப்படின்றது அவங்க கட்சியோட தலைவர்கிட்ட இருந்தா வரும். இப்படி எல்லாம் தனித்தனியால யாரும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசி ஒவ்வொருத்தவங்களுக்கு அவரு என்ன சொல்ற தண்டனை கொடுத்திருந்தாருன்னா நீங்க கட்சியில யாருமே இருக்க மாட்டாங்க. இவரே சண்டை போடுவாரு. ஏன் அந்த அவர் பேசினாரு இவர் பேசினாரு சொல்லி இவரே சண்டை போடுவார். ஏன்னா நீங்க சொல்லிதான பேசுற மாதிரி தான் போகும். உங்களுடைய கடைசி கருத்தை மட்டும் சுருக்கமா சொல்லி போச்சு. சுருக்கமா இது நடவடிக்கை என்ன இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சுருக்கமா. இது நடவடிக்கை, இது கோர்ட்டு மூலமா ஹிந்துக்களை அவமதிக்கிற வழக்கு போட்டு அந்த வழக்கு அதாவது கோர்ட்டு மூலமாகவும் நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். இவங்க அவங்க கட்சிக்காரங்களோட சமூகம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. கட்சிக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். முதல்வர் குறைஞ்சபட்சம் அமைச்சர் பதவியில இருந்தா நீக்கணும் இந்த நேரத்துக்கு. கோரிக்கை அமைச்சர் பதவியில இருந்து மாற்றப்பட நீதிமன்றத்துல போய் வழக்கு கொடுத்து தீர்ப்பு உண்மையான தீர்ப்பு இந்துக்களை இழிவுபடுத்தி இனி எவரும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமான ஒரு வழக்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இவர் அதிகாரமா பதவியை நீக்கலாம். நன்றி ஸ்ரீதரன், நன்றி நன்றி. உங்களுடைய உறக்க அதாவது தீர்க்கமான ஒரு பதில். இந்த பதிலுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் திரு பால்ராஜ், உங்களுடைய இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து சுருக்கமா இப்படிதான் இருக்கணும், அவரு நீதிமன்றம் போகணும்னு சொல்லி விட வேண்டும், அமைச்சர் பதவி பறிக்க விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உங்களுடைய கருத்து சுருக்கமா? என்னுடைய கருத்து அதுதான். அவருடைய பதவியை பறிக்கணும். அவருடைய பதவின்னா கட்சி பதவியை, அவர் அமைச்சர் பதவியை பறிக்கணும். அவருக்கு முன் கொடுத்த ரகுதி அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்கணும். ஏன்னா இது நம்ம இந்திய திருநாட்டுல பெண்களை தாயா மதிக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இறையாண்மைக்கு எதிராக இந்த மாதிரி பேசினவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படணும். அவர்களுக்கு முட்டுக் கொடுத்தவர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட வேண்டும். அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். கட்சியாக தகுதி இல்லாத ஆட்கள் நபர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அங்கீகாரத்தை உச்ச நீதிமன்றம் உடனடியாக ரத்து செய்யறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும். நல்லது. நீங்க சொன்னது என்னன்னா, ரகுபதி ஒரு விஷயம் முட்டு கொடுக்கறது தவறு, ஒருத்தர் தவறு செய்துட்டாரு, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இல்ல இது சாதாரணமா இயல்பா பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கறத சொல்லி இருக்க கூடாது. அதனால அவருடைய பதிவும் சொல்லுங்க. அதாவது என்ன அப்படின்னா, பேசினவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரு ஒரு காலேஜினுடைய ப்ரொஃபசர், ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கான கீழ்த்தரமான ஒரு பதிவு தெரியாம பேசியது அல்ல. புண்படுத்த வேண்டும் என்ற முறையை கடுமையாக பேசியிருக்கிறார். அதனுடைய உடனடியாக இது சட்டத்துறை அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ஏற்கனவே இவர் பேசுறதுக்காக சேற்றவாரியில அடிச்சிருக்காங்க, நீங்க பாத்திருப்பீங்க.
அவங்க பேசுறதுக்கான மோடி மேல அடிச்சாங்க. எடுத்திருக்காங்க. ஆமா. அதுபோக பெண்கள் வந்து இலவச பேருந்து வழங்கிவிட்டு அதை ஓசி என்று சொல்லி பெண்களை கேவலப்படுத்துது. நீங்க எங்க இது போறீங்க? பெண்கள் இல்ல, ஒரு விஷயம் பாலாஜி, ஒரு நிமிஷம். பெண்கள் மட்டும் இல்ல, இவரு எம்எல்ஏ ஆகுறாரு, அமைச்சர் ஆகுறாரு. அவர் போகக்கூடிய வாகனமா இருக்கலாம், அது எரிபொருள் நிரப்புற விஷயங்களா இருக்கலாம். எங்க போனாலும் இவரும் ஓசி தான். அதனால நம்மளுடைய தமிழக பெண்கள் மட்டும் இல்ல, இவரும் ஓசி தான். ஆமா, இவரும் ஓசி தான். சரியா? உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. உறக்க சொல்லிய கருத்துக்கள். ஏன்னா பொன்முடி மட்டும் இல்ல, அமைச்சர் ரகுபதியும் நீங்க நீக்கம் பண்ணணும்னு சொன்ன உங்களுடைய உறக்க கருத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். உண்மை செய்தியினுடைய நன்றியை உங்களுக்கு மனதார உரித்தாக்கி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.